கொழுக்கட்டையே செய்ய தெரியாதவங்க கூட இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை ஈஸியா பண்ணிடலாங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. நான் பாத்தீங்கன்னா அணில் கொழுக்கட்டை மாவு தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வீட்ல அரைச்சது கூட யூஸ் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1 கப் அரிசி மாவு. இது பாத்தீங்கன்னா லோ ஃபிளேம்ல வச்சு கடாயில லைட்டா ஒரு ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து வெல்லம் பாகு ஊத்தி கிண்டும் போது கட்டி பிடிக்காம இருக்கும். அதுக்காக ஹீட் பண்ணிக்கோங்க. அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு லோ ஃபிளேம்ல வறுபட்டதை எடுத்து மாத்தி வச்சுக்கோங்க வேற பிளேட்ல. அதே மாதிரி எள்ளு, கருப்பு எள்ளோ இல்ல வெள்ளை எள்ளோ ஒரு டேபிள் ஸ்பூன் அதுவுமே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதுல தேங்காய் பல் குட்டி குட்டியா போட்டு அதையும் லோ ஃபிளேம்ல வச்சு பொன்னிறமானதும் எடுத்து வச்சிருங்க. அந்த கடாயில பாத்தீங்கன்னா நான் வந்து 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிருக்கேன். இதுல மண்ணெல்லாம் இருக்காது, அதனால டைரக்ட் ஆட் பண்ணிட்டேன். 1/2 கப் தண்ணி கரெக்டா இருக்குங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு ஏலக்காய் ஒரு 2-3 இடிச்சு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி இந்த மாதிரி கிண்டணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா திரண்டு வரும் பேன்ல ஒட்டாம. அதுதாங்க பதம். இந்த மாதிரி சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பிடிச்சு ஃபர்ஸ்ட் பிடி வந்து விநாயகருக்கு நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை வேண்டிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் பாத்தீங்கன்னா அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள 1 lakh சப்ஸ்கிரைபர் யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வரணும்னு வேண்டிக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லா பிடிச்சு நீங்க இட்லி பாத்திரத்துல வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க ஒரு 8 to 10 minutes. அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான வந்து பிடி கொழுக்கட்டை உங்களுக்கு ரெடி ஆயிடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு. தேங்க்யூ.